சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான சிக்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் இந்த பிரெஸ்ட் பீஸ் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மீடியமாக வெட்டி கேட்டிங்கன்னா கடைகளிலே வெட்டி கொடுத்துருவாங்க. நல்லா அந்த மசாலா பிடிச்சி வர்றதுக்காக மேலாப்பில் கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கீறி விட விருப்பம் இல்லைன்னா ஃபோக் வச்சுட்டு நல்லா அங்கங்கே குத்தி விட்டுட்டிங்கன்னாலும் நம்ம மசாலா பெரட்டும் போது நல்லா அந்த ஊறி வரும். பிரெஸ்ட்டு பீஸுங்கும்போது கடைகளில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஏன்னா அந்த தனி சதை பீஸாக கொடுக்கறதுனால கிலோ 300 சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். மேலாப்பில் அந்த வெள்ளை கோது மாதிரி இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கவுள் வாடை வர்றது இருக்காது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சும்மா பக்கத்தில் ஒரு க்ரீன் சட்னியோடு வச்சு கொடுத்து பாருங்கள், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் குழந்தைங்க கடைக்கு போனால் இந்த சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் தந்தூரி, அப்புறம் இன்னும் என்னென்ன வெரைட்டி இருக்குதோ சிக்கனில் அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை சேர்த்து நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையுமே அந்த மாதிரி கீரல் போட்டு விட்டாச்சு. இப்போ மசாலா கலந்து விட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக சேர்த்து மசாலாலாம் நம்ம கலந்து செய்யும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான், இதில் காரமே இருக்காது. 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வாங்கி வெயிலில் காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தனி மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் அந்த ஸ்பைசஸ் வாடை அடிக்கும். அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின கரம் மசாலாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகு வாங்கி ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. மிளகுத்தூள் மட்டும் நீங்கள் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிளகு வாங்கி வறுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த சிக்கன் ஊறி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இது கூடவே வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து செய்யுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் காலையிலேருந்து ஊற வச்சுட்டு நைட்டு செய்கிறீங்கனாலும் மசாலா கெட்டு போகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வீட்டில் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நீங்கள் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறதா இருந்தால் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வினிகர் சேர்த்துருப்பாங்க. அதனால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காக அப்படின்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். எப்போவுமே நார்மலாக நீங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை பரட்டி விட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா சிக்கன் நாராக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து அந்த மசாலாவை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. மசாலா ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சிக்கனில் மசாலா ஒட்டி பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிற பிரெஸ்ட் பீஸை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மீனெல்லாம் நம்ம பரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இதை நம்ம தோசைக்கல்ல தான் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிக்கக்கூடாது. தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்குமே சில பேருக்கு சிக்கன்னா அவ்வளோ இஷ்டம். அவங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீஸையுமே இதே மாதிரி மசாலா போட்டு பரட்டிக்கலாம்.
நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ எல்லா பீஸுக்குமே மசாலா போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இப்படியே வைக்காமல் நம்ம ஒரு தட்டில் நல்லா பரப்பி விட்ட மாதிரி எடுத்து ஊற விட்டுடலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்டான சிக்கன் கிடைக்குங்க. இந்த சிக்கனுக்கு நீங்கள் மயோனைஸும் க்ரீன் சட்னியும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு அகலமான தட்டில் இந்த மாதிரி பரப்பி விட்டு ஊற வச்சுடுங்க. மீதி மசாலா இருந்துச்சுன்னா இந்த சிக்கன் மேலேயே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்து வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா வந்து பார்க்குறக்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற அந்த மசாலாவை நான் எடுத்து அப்படியே அந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணி விட்டுற போகிறேன். நீங்கள் இதை இல்லைங்க நாங்கள் ஒட்டுக்காவே நம்ம செஞ்சிடலாம், செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மசாலா அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். உடனே நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மசாலா வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டி பிடிக்காது. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இங்கே சிக்கன் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா ஊறி இருக்குது. இப்போ தோசைக்கல்லில் நம்ம நார்மலாக நீங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கெலாம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரொம்ப கொதிக்க எண்ணெய் சூடாகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா அந்த கீறி விட்ட இடங்கள் எல்லாமே நல்லா ஊறி போய் இருக்குது. பிரெஸ்ட் பீஸ் வாங்கும்போதும் நீங்கள் நைஸாக உள்ள பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ மீடியமாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணணும் இல்லையா தோசைக்கல்ல. எண்ணெய் வந்து மீடியம் சூடு வந்த உடனே ஃப்ளேமும் மீடியமாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்ல மேலே பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் பொரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா பட்டர் அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நகட்டி விட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நைஸான அந்த பீஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் உள்ளுக்குள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக்குங்கிற பட்டனையும் அமுத்த மறக்காதீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவோட சமையல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே நல்லா ரோஸ்டாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு அப்படியே க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் உங்களுக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடையில் உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செய்து சாப்பிடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளும் இருக்கணும். அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்து சாப்பிட்றது நல்லதுங்க. எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸுகளாக போட்டு பொரிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மேலாப்பில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பொரித்து வச்சு டைம் ஆகும் அப்படின்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா ஹார்ட் ஆகிடும்.
நான் இப்போ குழந்தைங்க இப்போ சாப்பிட்றதுக்கு கேட்டதுனால பட்டர் மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு உடனே கொடுக்க போகிறேன். உடனே சாப்பிடும்போது அவங்க அந்த க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.